Do you even act in films? நடிப்பீங்களா? நடிக்கல. ஒவ்வொரு கதாபாத்திரங்களா வாழ்றீங்க. And மாரி சாருடைய அந்த speech, I know it's very emotional that you teared up, இல்லையா? Sorry. Yeah. I'm really sorry. நான் இது இப்படி எதுவும் I had a speech prepared. இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன். சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சாரி. நம்ம கர்ணனுக்காக மாரி சார் என்னை கூப்பிட்டு போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரியரும் பெருமாள் பார்த்து நான் பெரிய ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் 2 படம் பண்ணிட்டாங்க. நான் அப்பவும் கேட்டேன், சார் ஏன் என்னை கூப்பிடல சார்? அப்போ அவர் சொன்னேன், இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது. ஓகே, பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரியலி வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்போ எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அப்போ இட்ஸ் லைக் ஓகே சார். ஆனால் ஹீ வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு டோன். அப்போ எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னேன், ரஜிஷா அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ ட்ரஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட வரல. இது எல்லாமே இந்த ஏவினால். சாரி, ஐ ஸ்பீக் வெல். நான் நல்லா பேசுவேன். இப்படி இல்லைன்னா இது இமோஷனால். ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். சரியா, பைசனில் சடனாக ஒரு சீன் சார் பிளான் பண்ணிவிட்டு, சாரோட ஃபில்ம் மேக்கிங்கே அப்படி தான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க. அப்போ சார் சொன்னேன், இப்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. அப்போ ஐயோ 4 வருஷம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், ஆனால் எனக்கு பண்ணணும். ஓகே, ஸோ ஐ செட் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும். அனுப்பமாக குதிச்சுட்டேன், நானும் குதிச்சுட்டேன். ஆனால் நான் மறந்துட்டேன் ஸ்விம்மிங். என் காலில் இந்த ஸ்கர்ட் உடஞ்சி நான் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கேன். அண்ட் நான் நிஜமாக சொல்கிறேன், நான் யோசிச்சு இறந்து போகிற டைம் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ப்ராபப்ளி, ஆனால் 5 செகண்டுக்குள்ளே அந்த ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே நான் திரும்பி பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. நம்ம என் டைரக்டர் மாதிரி சார் கூலிங் கிளாஸு ஷூஸு சாக்ஸ் எதுவும் கழட்டாமல் அவர் குதிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு சேஃப்டிக்காக 5 பேர், அனுப்பமாக இருந்துச்சு, நிறைய பேர் இருந்துச்சு. ஆனால் எனக்காக சார் ஐ டோன்ட் நோ, there are instances like that truly makes me really love him as a person also. And coming back to Bison, பைசனை பற்றி தான் பேசணும். பைசன் என் லைஃப்பில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம். அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனால நான் சொல்ல மாட்டேன், அதனால இது சொல்லலை. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி an epic film. இட்ஸ் மச் மோர் தென் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் இருக்குது, கபடி இருக்குது, சோஷியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட 4 படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் இருக்குது. திஸ் ஐ எம் வெரி ஷுர் அபவுட். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஐ காட் டு ஒர்க் வித் சச் கிரேட் க்ரூ. எழில் சார், நிவாஸ், என்னுடைய ஏடிஸ் ஷரண்யா, அரவிந்தனா, எல்லாருமே நம்ம ஊர் மக்கள். நம்ம கூட எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாமல் எனக்கு இவ்வளோ தமிழ் கற்றுக் கொடுத்தது என் திருநெல்வேலியில் இருக்கிற ஊர் மக்கள். கர்ணன்லேருந்து பைசன் வரைக்கும் யூ மை ஃபேமிலி. எனக்கு
என்ன சொல்கிறது, நாங்கள் மலையாளி, என்னோட ஊர் நான் கேரளா, ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கேயே திருநெல்வேலி தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஒரு தமிழ் பொண்ணாய் மாறிட்டாங்க, நான் சவுத் தமிழ் பொண்ணாய் மாறிட்டாங்க. ஸோ ஊர் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் யூ ஹவ் டாட் மீ. And our brilliant producers, Ranjit sir, I'm such a huge fan of you, and Aditi, நீங்க கொடுத்த ஒரு support for this film, Manin, everybody from Neelam Studios, the kind of effort that has gone into, and the kind of backbone and support you've given to Mari sir to execute அவரோட creativity, அவரோட vision execute பண்றதுக்கு நீங்க கொடுத்த ஒரு support. It is, I can't end. Applause Entertainment, Sameer sir, thank you so much for believing in our film. It truly means a lot to us. Coming back to Lal sir, Amir sir, எல்லாருமே I'm such a huge fan of. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் I had this, அதுதான் எனக்கு முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங். அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப், தட் வாஸ் ஜோஜு சார். அண்ட் ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜு சார் அண்ட் ஐ செட், அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. பசுபதி சார் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஆயிட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மேக்ரோன்ஸ்லேருந்து இந்த கேர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற கேர் உங்ககிட்ட நான் the lessons I've learned as an artist I've grown, sir. Thank you so much for the support. To my Anupama, அனு என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சவுத் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அனுபமா. தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம் பண்ணுறாங்க. என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு மாரி சார் எல்லா இன்டர்வியூலும் என்னை வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ இவ்வளோ ப்ரமோஷன் ஆன அவள் தான் ஹீரோயின். ஒரு செகண்ட் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ வரலப்பா. that's a big quality, guys. You have to clap for it. That's the biggest quality. நான் நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் படம் முடிஞ்சு அப்படியே ஆயிட்டாங்க. we have become best friends. Anupam, you're such a wonderful co-star to work with, and I'll completely cherish what we had. And coming back to Dhruv Vikramலேருந்து, துருவாய் மாறிட்டாய் நீ. A star is born. I'm truly telling you, இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அதுக்கு எல்லாம் மீது மாரி சரோட விஷனில் இருந்த ஹீரோவில் அதாகி மாறதுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்க எல்லா விஷயம் will not matter when this film will release, right? ஆனால் இந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை கிடைக்கும், who can also act well. I'm so proud of you, Dhruv. I truly feel every single word I'm saying right now. And நீங்கள் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு நம்ம படம் பார்க்கணும் ப்ளீஸ். இட்ஸ் அ குட் ஃபில்ம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் மாரி சார், இட் ட்ரூலி மீன்ஸ் a lot to me நீங்கள் என்னை கூப்பிட்டுருது. ஆனால் சினிமாயை தாண்டி ஆக்ஷன்லும் கட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த மேஜிக்கை தாண்டி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஒரு கனெக்ஷன் வரும்ல. ஸோ ஹி ஹஸ் பிகம் கைண்ட் ஆஃப் such a close friend of mine also. But இது இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் சார், நெக்ஸ்ட் படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர், அண்ட் ப்ளீஸ் வாட்ச் அ ஃபில்ம் ஆன் October 17th for this Diwali. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மாரி சார், தேங்க்யூ ஃபார் த ஸ்வீட் வேர்ட்ஸ் சார். எனக்கு இது ரொம்ப சரியில்லான ஒரு மொமெண்ட். இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்கே வெளியே காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் கால் மீ. அந்த டைமில் பரியேறும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாரி சார்கிட்ட அந்த டைமில் நான் பேசினேன். அண்ட் ஐ வாஸ் ஸோ அன்லக்கி தட் மை டேட்ஸ் டிடன்ட் ஒர்க் அவுட். அண்ட் அதை பற்றி யோசித்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுன்னு நான் நினைக்கவே இல்லை. பட்
அப்போலேருந்து பரியரும் பெருமாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஈ மஸ்ட் ஹவ் வாட்ச்ட் இட் லைக் 13 to 20 times. அது நடுவில் உங்கள் ஃபில்மில் இருந்து எந்த அவுட்புட் வந்தாலும், ஒரு போஸ்டர் ஆனாலும், ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும், டீசர் ஆனாலும், நான் அதுக்காக வெயிட் பண்ணி, நீங்கள் போஸ்டரெல்லாம் போடுவீங்களா, லைக் 5 o'clock ரிலீஸ்னால் அந்த 5 o'clock நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டேன் நான். அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த பைசன் ஃபிலிம்காக ஒரு கால் வந்தபோது சத்தியமாக நான் லைக் இட் இட்ஸ் சம்திங் தட் ஐ டென்ட் திங்க் வாஸ் ரியல். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்னை அங்கே கூப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது, லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவமாக இருக்குது. அங்கே லொக்கேஷனில் என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சினிமானா என்னன்னா க்யூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமா. அன்னைக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு. லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா இல்லாமல் அது ஒரு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு இட் டுக் அ பைசன் டு கம். And I think it's destiny that brought me to Bison. And thank you so much, sir. Ungaloda honest filmmaking is something that I really, really love. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும், லைக் கேப்சர் பண்ண ஒவ்வொரு டீட்டெயில்ஸும், லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ. அண்ட் பைசனுக்கு முன்னாடி அனுப்பமா வேறு, பைசனுக்கு அப்புறம் அனுப்பமா வேறு. நீங்கள் ஒரு ஆக்டராக எனக்கு ஆக்டிங்கை பற்றி, சினிமா பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் கஷ்டம்தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ. அண்ட் ஐ எம் ரியலி ரியலி ப்ரிவிலேஜ்ட் to be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison. And thanks to my entire team, all the ADs, Aditi, Manant, Sharanya, you guys have been like really strong and supportive. And I got privileged to work with Pasupati sir. I'm a huge fan of you, sir. Amir sir, லால் சார் கூட இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆனால் வேறு படத்தில் we work together. But it's always beautiful to work with experienced legends like you all. So like உங்கள் கூட ஆக்ட் பண்ணும்போது உங்களை பார்த்து, உங்கள் டெடிக்கேஷனும் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து we feel like putting more work into it. So it's wonderful working with you all. And Rajisha லொக்கேஷனில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் ரஜிஷாவும் பாவம் ப்ரொடக்ஷன் கிவ் அஸ் 2 vanities, but we were always in one vanity, இல்லைனா we would be roaming around. And credit goes to Mari sir for the bonding we have right now and for introducing such a world to us. And to the entire team of Bison, Ayil sir and all the ADs and Rajisha சொன்ன மாதிரி அந்த ஊர் என்ன, அந்த ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங், பிரிக் மேக்கிங்லேருந்து அங்கே வயலில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் நிஜமாக. அண்ட் இப்போது நான் பண்ணுற எல்லா படத்துலேயும் நான் அதை வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐ எம் இன் ட்ரபிள் நவ். ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஆஃப் Bison and finally Dhruv. I'm really, really, really happy that you got to be the Bison. And for all the passion, hard work, dedication, I wish you all the best. And yeah, that's it. Thank you so much. Thank you very, very much to the entire team. Thank you.